வணக்கம் மக்களே. பாக்கியலட்சுமி நாடகத்தில் அடுத்து என்ன நடக்கும் என்பதை பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் உடனே பண்ணிடுங்க. இந்த மாதிரி செலியன் ஆகாஷ் அடிச்சது தப்பு என்பதை பாக்கியா எவ்வளவோ அவர்களுக்கு சொல்லி புரிய வைக்க முயற்சி செய்கிறார்கள். ஆனா செலியனும் இன்னொரு முறை மட்டும் இனியா அவன் கூட பேசினான் என்ற விஷயம் தெரிந்துவிட்டது, அவ்வளவுதான். நான் அவனை கொல்லாம விடமாட்டேன், அவனை கண்டம் துண்டமா வெட்டி போட்டுருவேன் என்று சொல்கிறான். இதை கேட்டுட்டு ரொம்பவே கோபப்பட்ட பாக்கியாவும் செம்மையாக ஆத்திரத்தோடு அவர்களுடைய கன்னத்தில் பலார் என்று இன்னொரு அறையை விடுகிறாள். அப்போது இதை பார்த்துவிட்ட வீட்டில் இருக்கிற அனைவருமே அதிர்ச்சியுடன் நின்றுவிட்டிருக்கிறார்கள். ஆனா கோபியோ, என்ன தைரியம் இருந்தா நீ என் பையனை அடிச்சிருக்க? அவன் சொன்னதில் என்ன தப்பு? அந்த மாதிரி ஒரு கீழ்த்தனமான ஆளை காதலித்தது இனியாவின் தப்பு. ஆனா அவள் செய்த தவறெல்லாம் உன் கண்களுக்கு தெரியவில்லை. தேவையில்லாமல் அந்த தவற்றை தட்டி கேட்ட என் பையன்தான் உனக்கு கிடைத்தானா என்று சொல்லிக்கொண்டு செலியனுக்கும் ஆதரவாக பக்கத்தில் போய் நின்றிருக்கிறார். அதே மாதிரி ஈஸ்வரியும், நீ செய்வது கொஞ்சம் கூட சரியே இல்லை பாக்கியா. வரம்பு மீறி நீ நடந்துவிட்டிருக்கிறாய். என்னதான் செல்வியை நீ உன் நண்பியைப் போல பார்த்தாலும், ஏன் அவளை உன் குடும்பத்தில் ஒரு உறுப்பினராகவே நினைத்தாலும் அவள் நம்ம குடும்பத்தைச் சேர்ந்தவள் கிடையாது என்பதை கவனத்தில் வைத்துக்கொள். எல்லாவற்றுக்கும் மேலாக அவளுடைய தகுதிக்கும் நம்ம தகுதிக்கும் ஏணி வைத்தால் கூட எட்டாது. இதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆனா அதை தெரிந்த பிறகும் செலியனை இப்படி தேவையில்லாமல் அடித்து நீ ரொம்ப பெரிய தவறு செய்துவிட்டாய். அதனால் ஒழுங்காக மரியாதையுடன் நடந்து கொள்ளும் விதமாக செலியன் அருகில் நீ மன்னிப்பு கேட்டே ஆக வேண்டும் என்று கூறுகிறார். இந்த மாதிரியே தனக்கும் ஆதரவாக ஒரு பக்கம் கோபியும் இன்னொரு பக்கம் ஈஸ்வரியும் நின்றிருக்கிறதை பார்த்து செலியனும் செம்ம தன்னடக்கத்துடன் தான் செய்தது சரிதான் என்ற மாதிரி பாக்கியாவை பார்த்து குரூரமாக இண்டு பார்க்கிறான். ஆனா பாக்கியாவும் இன்னும் ரொம்ப பெரிய கோபத்தோடு செலியனுடைய திமிரை அடக்கும் மாதிரி, இவன் என் பையன், இவன் என்ன தவறு செய்தாலும் அதை தட்டி கேட்கும் அதிகாரம் எனக்கே இருக்கிறது. இவன் செய்யும் தவறெல்லாம் உன் கண்களுக்கு தெரியாம இருக்கலாம். ஏன்னா உங்களுடைய குணமும் அந்த மாதிரி ஒரு கேவலமான குணம்தானே இருந்திருக்கிறது. அந்த பையன் எவ்வளவு கஷ்டப்படுகிற பையனா இருந்தாலும் சரி, நல்ல பையன் என்பதே உங்களுடைய வாயிலிருந்தே நான் நிறைய தடவைகள் கேட்டிருக்கிறேன். ஆனா இப்போது இனியாவை காதலிக்கிறான் என்ற ஒரு விஷயத்தை கேட்டவுடன் அவன் உங்களுக்கு ரொம்பவே அசிங்கமான பையனாகவே போய்விட்டானா? எல்லாவற்றுக்கும் மேலாக அவனுடைய எளிமை பற்றியோ அவனுடைய உண்மையான நற்குணங்களை பற்றியோ நீங்க யோசித்து பார்த்தாலும் கூட அதை உங்களால் புரிந்து கொள்ள முடியாது. ஏன்னா அவன் அந்த அளவுக்கு நல்ல பையன் என்று எனக்கு தெரியும். அது இனியாவுக்கும் தெரிந்திருக்குமே. அதனால்தான் இனியா அந்த பையனை காதலித்திருக்கிறாள். நான் இப்போது இனியா காதலித்தது சரி என்று சொல்ல வரவில்லை. ஆனாலும் அவள் இவ்வளவு சிறிய வயதில் இதைச் செய்ததால்தான் எனக்கு கோபம் வந்துவிட்டது. ஒருவேளை இனியா வாழ்க்கையில் செட்டில் ஆகி அதே பையனை காதலிக்கிறேன் என்று சொல்லி அவனைத்தான் கல்யாணம் செய்து கொள்ளப் போகிறேன் என்று கூறியிருந்தால் நான் கண்டிப்பாக அவங்களை இருவரும் திருமணம் செய்யும்படி ஏற்பாடு செய்து தருவதில் தயங்கியிருக்கவே மாட்டேன். இப்போ கூட ஒன்னும் கெட்டுப் போகல. அந்த பையனும் லைஃப்ல முன்னேறி வரட்டும். என் இனியாவும் நான் நினைச்ச மாதிரி அவ ஏதாவது ஒரு கோல் அச்சீவ் பண்ணட்டும். நான் கண்டிப்பா அவங்க அதுக்கு பிறகுமா காதலிச்சுட்டு இருந்தாங்கன்னா அவங்கள ஒன்னு சேர்த்து வைக்கத்தான் போறேன் என்று சொல்கிறாள். அப்போ இதை கேட்டுட்டு செம்ம அருவெறுப்போட கோபி, என்ன பாக்கியா, புரிஞ்சுதா பேசிட்டு இருக்கியா? அவனை பற்றி நான் யோசிக்கும் போதே எனக்கு உடம்புல கூசுது. அந்த அளவுக்கு ஒரு கேவலமான ஒருத்தன் அவன். ஏன் அவனோட வீட்டை போய் நீ பார்த்திருக்கல? அது எவ்வளவு குட்டியா, எவ்வளவு அசிங்கமா இருக்கும். எல்லாவற்றுக்கும் மேல அந்த தெருவை பார்த்திருக்கியா என்று சொல்லிக்கொண்டு அவர்கள் இருக்கும் இடத்தையும் அவர்களுடைய வீட்டையும் பற்றி கேவலமாக பேசுகிறார். ஆனா பாக்கியாவும், சி, உங்கள் மாதிரி ஒரு ஆளுக்கு இந்த மாதிரி இடம் எல்லாம் கேவலமாதான் தெரியும். ஆனா எனக்கு அது முழுக்க முழுக்க உழைப்பாதான் தெரியும். அங்க இருக்கிறவங்க எல்லாருமே உழைத்து முன்னேறுறவங்க.
அதே மாதிரி நம்ம என்ன கஷ்டப்பட்டாலும் அந்த கஷ்டம் நம்மளோட பையனுக்கு வரக்கூடாது என்றதற்காக முழுக்க முழுக்க அதை பற்றியே யோசிச்சு தன்னோட தேவைகளை கூட பூர்த்தி பண்ணிக்காம அந்த மாதிரி ஒரு இடத்துல கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா அதை பார்க்கும்போதே எனக்கு உழைப்புதான் கணக்கு தெரியுது. உங்கள மாதிரி அசிங்கமான ஆளுங்களுக்கெல்லாம் அது எங்கே புரிய போகுது? நீங்களும் ஒரு நாள் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம கஷ்டப்பட்டுத்தான் அங்க இருக்கிறவங்களோட கஷ்டம் என்னன்னு உங்களுக்கு புரியும். உங்களோட அப்பா அம்மா உங்களுக்கு சொத்து சேர்த்து வச்சிட்டாங்கன்னா உங்களுக்கு தலைகனம் அதிகமாயிடுமோ? அந்த மாதிரி இடத்துல இருக்கிறவங்களா உங்களுக்கு அசிங்கமான ஆளா போயிடுவாங்களா என்று சொல்லிக்கொண்டு சொல்லுவது மட்டும் இல்லாமல் இப்போ உங்களோட பிசினஸ் நல்லா போறதுக்கான காரணமே அந்த மாதிரி ஆளுங்கதான். அந்த மாதிரி ஆளுங்க மட்டும் இல்லன்னா நீங்க இந்நேரம் நடுத்தெருவுலதான் நின்னு பிச்சை எடுத்துட்டு இருக்கணும் என்று சொல்லி கோபியை செம்மையாக அசிங்கப்படுத்தி பேசுகிறது. அதோட ஈஸ்வரியிடமும் இப்போ உங்களோட பேர்ல ஒரு ரெஸ்டாரண்ட் நடந்துட்டு இருக்கே, அந்த ரெஸ்டாரண்ட்ல வேலை செய்றவங்க அத்தனை பேரும் அந்த மாதிரியான ஒரு இடத்துல இருந்து வந்தவங்கதான். அவங்க மட்டும் நம்மளோட ரெஸ்டாரண்ட்ல எனக்கு உதவியா வேலை செய்யல. ஆனா என்னால கூட இந்த மாதிரியான ஒரு நிலைமைக்கு வந்திருக்க முடியாது. உங்க பையன் என்னை விட்டு போயிருந்தப்பவே நாமும் நடுத்தெருவுக்கு வந்து சோத்துக்கு கூட வழி இல்லாம யாருக்கிட்டையாவது கையேந்தித்தான் நின்னு இருக்கணும். ஆனா இப்போ அது எதுவும் நடக்காம இருக்குறதுக்கு என் கூட பக்கபலமா இருக்க அந்த மாதிரி இடத்துல இருக்கிற ஆளுங்கதான் காரணம். இந்த மாதிரி ஒரு நிலைமையில இருக்கறதுக்கு முழு காரணமே அவங்க அசிங்கமா பேசிட்டு இருக்கிற ஆளுங்கதான் என்று சொல்கிறாள். இதை கேட்டுட்டு ஈஸ்வரியும் செம்ம தன்னடக்கத்தோட என்ன இருந்தாலும் நீ அவளுக்கு முதலாளி என்றதை மறந்துட்டியா? அவ இந்த வீட்ல வேலைக்காரியா வேலைக்கு சேர்ந்துட்டு அதுக்கப்புறமா இப்பவும் உனக்கு ஹோட்டல்ல வேலைக்காரியாதான் இருக்கா. அதனால ஒரு வேலைக்காரியோட பையனெல்லாம் என்னால என் பொண்ணு கூட சேர்த்து பார்க்க முடியாது என்று சொல்லி கோபி பேசிட்டு இருக்கிறார். ஆனா இந்த மாதிரி சொன்ன உடனேயே பாக்கியா இங்க பாருங்க, நான் ஏற்கனவே 3வது ஹோட்டல் திறக்குறதுக்கான ஏற்பாடுகளை எல்லாம் பண்ணிட்டுருக்கேன். அதுக்கும் மேல இதுக்கு முன்னாடியே அந்த ஹோட்டலோட மேனேஜர் யாரு எம்டி யாருன்றது முடிவு பண்ணிட்டேன். அது வேற யாரும் கிடையாது, என் செல்விதான் என்று சொல்கிறாள். இதை கேட்டுட்டு ரொம்பவே ஷாக்கான ஈஸ்வரியும் என்ன பாக்கியா, உனக்கு அறிவு இருக்கா இல்லையான்னு சொல்லி திட்ட ஆரம்பிக்கிறார். ஆனா பாக்கியாவோ இதுக்கு மேல யாராவது ஒரு வார்த்தை வேற ஏதாவது தப்பா செல்வியை பற்றியோ அவர்களோட குடும்பத்தை பற்றியோ அவர்களுடைய நிலைமையை பற்றியோ பேசினீங்க அப்புறம் நடக்குறதே வேற. இங்க பாருங்க மிஸ்டர் கோபி, அவ்வளவுதான், நீங்க பேசுறது எல்லாமே போதும். இதுக்கு மேல ஒரு வார்த்தை கூட என் முன்னாடி நின்னு பேசக்கூடாது. அதுவும் இந்த வீட்டில் நின்னு பேசக்கூடாது. ஒழுங்கு மரியாதையா இந்த வீட்டை விட்டு வெளியே போங்க. இதுக்கு மேல உங்களை என்னால இந்த வீட்டில் ஒரு நிமிஷம் கூட பொறுத்துக்கவே முடியாது. இவ்வளவு நாள் பொறுத்ததே பெருசு, உடனடியா உங்களை வீட்டை விட்டு வெளியே போங்க என்று சொல்கிறாள். இதை கேட்டுட்டு கோபி, என்ன இந்த வீட்ல இனியாவுக்கு தடையா நான் தான் இருக்கே, என்னை இங்கிருந்து அனுப்பி வச்சிட்டு இனியாவையும் நம்ம வீட்டுக்குள்ள கூட வர தகுதியில்லாதவனையும் சேர்த்து வைக்க முயற்சி பண்றியா என்று சொல்கிறார். ஆனா பாக்கியாவோ போதும், வாயை மூடுங்க, இதுக்கு அப்புறமா ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. நான் சொல்லிட்டு ஒழுங்கு மரியாதையும் உங்களோட பெட்டி படுக்கை எல்லாத்தையுமே எடுத்துட்டு வெளியே கிளம்புங்க. நீங்க இந்த மாதத்திற்கு கொடுத்தா உங்களோட ரெண்டை உங்களுக்கு இப்பவே தந்துறேன் என்று சொல்லி உடனடியா தனது பணப்பையிலிருந்து பணத்தை எடுத்து அப்படியே கோபியோட முகத்தில் வீசிவிட்டு உடனடியா இந்த வீட்டை விட்டு வெளியே போ என்று சொல்லி மரியாதை கூட இல்லாம கோபியோட முகத்திலேயே அடிக்கிற மாதிரி பேச, இதனால் கோபி செம்ம அதிர்ச்சியிலே உறைஞ்சு போய் நின்னுட்டு இருக்க. ஆனா பக்கத்துல நின்னுட்டு இருக்க ஈஸ்வரியும் கோபிக்கு சப்போர்ட் பண்றதுக்காக பாக்கியாவை திட்டறதுக்காக வராங்க. ஆனா அதை கவனிச்ச பாக்கியாவும், நிறுத்துங்க, இதுக்கு மேல நீங்களும் ஒரு வார்த்தை கூட என் கூட பேசாதீங்க. ஏன்னா உங்க மேல வச்சிருந்த மரியாதை எனக்கு சுத்தமா இப்போ போயிடுச்சு.
உங்களை என்னோட அம்மா மாதிரி பார்த்துக்கிட்டேன். ஆனா அந்த நன்றி கடன் கூட கொஞ்சம் கூட இல்லாம நீங்க இந்த மாதிரி ஒரு கேவலமான வேலையை பார்த்திருக்கீங்க இல்ல. உங்களோட பையன் என்ன பண்ணாலும் அது உங்களுக்கு நியாயமா தானே தெரிஞ்சிருக்கு. பேசாம நீங்க உங்க பையன் கூட்டியே போயிடுங்க. இங்க இருந்து கஷ்டப்படணும்ன்ற எந்த அவசியமும் கிடையாது. ஏன்னா இது என் வீடு. என் வீட்ல என்ன நடக்கணும், எது சரி எது தப்பு என்றத நான் தான் முடிவெடுப்பேன். நூ சொல்லி சொன்னது மட்டும் இல்லாம நீங்களும் வெளிய போக தயாரா இருங்க. நூ சொல்லி சொல்லிட்டு அங்க இருந்து போக பார்க்க. ஆனா செழியனும் கோபத்தோட பாக்கியாவை கிட்ட, அப்ப என்னமா, நானும் இங்கிருந்து போயிட்டுமா? ஏன்னா உனக்குதான் தனியா இருக்கறது தானே ரொம்பவே பிடிக்கும். நீ சந்தோஷமா இதே வீட்ல தனியாவே இருந்துட்டு போ. நூ சொல்லி, ஜெனி, இதுக்கு மேல என்னால இந்த வீட்ல ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. என்ன அவமானப்படுத்த இந்த வீட்டுக்கு நான் மறுபடியும் திரும்பி கூட வரமாட்டேன். நீயும் என் கூட சேர்ந்து வந்துரு. நம்ம போயிடலாம்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா ஜெனியோ கொஞ்சம் கூட செழியன் எதிர்பார்க்காத ஒரு பதிலை சொல்றாங்க. அதாவது, செழியா, இதுக்கு மேல நீ சொல்ற பேச்சு எல்லாம் நான் கேட்கணும்ன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா நீ எவ்வளவு கேவலமான வேலையை பார்த்துட்டு கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லாம இருந்துட்டு இருக்க. எல்லாத்துக்கும் மேல பாக்கியா ஆண்டி உன்கிட்ட எவ்வளவோ நீ பண்றது தப்புன்றத புரிய வைக்க ட்ரை பண்ணாலும் அதை நீ புரிஞ்சுக்கிற நிலைமையிலேயே கிடையாது இல்ல. சோ உன்ன மாதிரி ஒரு ஆள் கூட என்னால சேர்ந்து வந்து இருக்க முடியாது. எப்ப நீ திருந்துறியோ அப்ப என் கூட வந்து சேர்ந்து வாழு. அதுவரைக்கும் நான் பாக்கியா ஆண்டிக்கு சப்போர்ட்டிவா இதே வீட்லதான் இருக்க போறேன். உனக்கு இங்க இருக்க பிடிக்கலன்னா நீ தாராளமா உங்க அப்பா கூடயும் உன் பாட்டி கூடயும் சேர்ந்து வெளியே போகலாம். ஏன்னா உன்னோட தப்பு எல்லாத்துக்கும் ஆமா சாமின்னு போறவங்க அவங்கதானே. நூ சொல்லி சொல்லிட்டு உடனடியா அவங்க மூஞ்ச திருப்பிக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி போக. அப்ப இந்த மாதிரி ஜெனி சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்காத செழியனும் அதிர்ச்சியிலே நின்னுட்டு இருக்கறது மட்டும் இல்லாம, என்ன, அப்ப உண்மையாவே நம்ம தப்புதான் பண்ணிட்டு இருக்கோமா? நூ சொல்லிட்டு லைட்டா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப கரெக்டா எழிலுமே 3 பேருக்குமே செம்மையா பதிலடி கொடுக்கிற மாதிரி, உங்களுக்கெல்லாம் எப்பதான் புத்தி வரப்போகுதுன்னு தெரியல. ஒரு தடவை பட்டாலும் நீங்க திருந்த மாட்டீங்க இல்ல. ராதிகா ஆண்டியோட விஷயத்துலயும் இதே மாதிரிதான். நீங்க 3 பேருமே தப்பு பண்ணீங்க. அதனாலதான் அவங்க ஆசையா காதலிச்ச இந்த கோபி சார கூட வேண்டாம்னு சொல்லிட்டு அவங்களோட லைஃப் பாக்குறதுக்காக இந்த வீட்டை விட்டு கிளம்பியே போயிட்டாங்க. ஆனா இப்போ இனியாவோட லைஃப்பையுமே காலி பண்றதுக்கான எல்லா ஏற்பாடையுமே செஞ்சிருக்கீங்க. ஒருவேளை அந்த பையனுக்கு மட்டும் ஏதாவது ஆயிருந்துச்சுன்னா இனியாவோட நிலைமை என்னன்னு யோசிச்சு பாத்தீங்களா? இனியா பேசுறதை வச்சேன் அவ அந்த பையனை எவ்வளவு காதலிக்கிறான்றது எனக்கு நல்லா புரியுது. ஆனா அவ மேல பாசம் வச்சிருக்கேன். அவ என்னோட பொண்ணு, பேத்தி, தங்கச்சின்னு சொல்லிட்டு தலையில தூக்கி வச்சு ஆடிட்டு இருந்த உங்க யாருக்கும் அது புரியலையான்னு நூ சொல்லி சொல்லிட்டு அவங்களோட தப்பை எல்லாத்தையுமே புரிய வைக்கிற மாதிரி எலி பேசிட்டு இருக்க. இதை கேட்டுட்டு 3 பேருமே அதிர்ச்சியிலே நின்னுட்டு இருக்க. அதே மாதிரி இனியாவும் ரொம்பவே கோபத்தோட, உங்க எல்லாரையுமே நான் எவ்வளவு நம்புனா? உங்க எல்லார் மேலையும் நான் எவ்வளவு பாசத்தோட இருந்தேன். ஆனா உங்க யாருக்குமே என் மேல ஒரு துளி கூட நம்பிக்கையே இல்லை. நூ சொல்லி சொல்லிட்டு உடனடியா அழுதுகிட்டு, இதுக்கு மேல உங்க யாரையும் எனக்கு பார்க்க கூட பிடிக்கல. நூ சொல்லிட்டு அங்கிருந்து ஓடிப்போக. இப்ப இதையுமே கேட்டுட்டு லைட்டா 3 பேருமே குற்ற உணர்ச்சி வர்றா மாதிரியே பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா திடீர்னு வாசல்ல வந்து ராதிகா நின்னுட்டு இருக்காங்க. இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத கோபியும் ஷாக்கோட ராதிகாவை பார்க்க. ஆனா உள்ள வந்த ராதிகாவும், என்ன கோபி, நீங்க மட்டும் காலேஜ் படிக்கும்போது உங்களுக்கு காதல் இதெல்லாம் தப்பா தோணலையா? நீங்க என்னை காலேஜ்ல தானே காதலிச்சீங்க. இப்ப வரைக்கும் உங்களுக்கு என் மேல காதல் இருக்குன்றது எனக்கே நல்லா தெரியும். ஆனா நீங்க ஏன் கொஞ்சம் கூட மெச்சூரே இல்லாம உங்களோட பொண்ணோட காதலை ஒரு வில்லன் மாதிரி எதிர்த்துக்கிட்டு இருக்கீங்க?
எல்லாத்துக்கும் மேல நீங்க ஒரு விஷயத்தை மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி நம்ம காதலிச்சிட்டு இருக்கும்போது நம்ம 2 பேரையுமே பிரிச்சாங்கன்றதுக்காக தான் நீங்க உங்க அப்பா மேல ரொம்பவே கோவத்தோட இருந்தீங்க. ஏன் அந்த கோவம் உங்களுக்கு கடைசி வரைக்கும் போகாம தானே இருந்துச்சு. இப்ப ஏன் அதே தப்பை நீங்க அதைவிட ஒரு கேவலமான தப்பை உங்களோட பொண்ணுக்கு பண்ணிட்டு இருக்கீங்க? சொல்ல இதை கேட்டதுக்கு பிறகுதான் கோபி நாம் எந்த அளவுக்கு ஒரு கேவலமான விஷயத்தை பண்ணிட்டு இருக்கோம். அதுவும் நமக்கே தெரியாம நம்ம ஒரு மிகப்பெரிய தப்பை பண்ணிட்டு இருக்கோம்ன்றது புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஈஸ்வரியோ இப்ப நீ எதுக்காக வந்த? இது என் குடும்ப விஷயம் சொல்லிட்டு ராதிகாவை திட்ட ஆரம்பிக்க. ஆனா ராதிகாவும் இங்க பாருங்க, நான் எதிர்ச்சியாதான் இங்க வந்தேன். பாக்கியாவை பார்க்கலாம்னு ரெஸ்டாரண்ட்டுக்கு போனா அவங்க அங்க இல்ல. செல்விக்கும் பாக்கியாவுக்கும் ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிட்டு ரெஸ்டாரண்ட்ல பேசிட்டு இருக்கறத கேள்விப்பட்டு தான் நான் இங்க டைரக்டாவே வந்தேன். இங்க வந்ததுக்கு பிறகுதானே நீங்க பேசுறது எல்லாத்தையுமே கேட்டதுக்கு பிறகுதானே நீங்க எல்லாரும் என்ன தப்பு பண்ணிட்டு இருக்கீங்க. அதனால் பாக்கியா என்னெல்லாம் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கன்னு எனக்கு புரிய வருது. உங்களால கடைசி வரைக்கும் பாக்கியா மாதிரி ஒரு தங்கத்தை புரிஞ்சுக்கவே முடியாதுன்றத மட்டும் என்னால நல்லா புரிஞ்சுக்க முடியுது. சொல்லிட்டு இதுக்கு மேல உங்களை பார்க்க கூட எனக்கு அருவருப்பா இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு கோபி, செழியன், ஈஸ்வரி சொல்லிட்டு 3 பேரையுமே செம்மையா அசிங்கப்படுத்திட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க. காய்ஸ், ஒரு வழியா பாக்கியா, எலி, ராதிகான்னு சொல்லிட்டு ஏன் இனியா கூட இவங்க 3 பேரும் எந்த மாதிரி ஒரு கேவலமான வேலையை பார்த்திருக்காங்க. அதுல கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லாம இருந்திருக்காங்கன்றத புரிய வைக்கிற மாதிரி பேசிருக்காங்க. இவங்க இப்பயாவது கொஞ்சமாவது அவங்களோட முட்டாள்தனத்தை புரிஞ்சுகிட்டு தான் செய்யறது தப்புன்றதையும் புரிஞ்சுக்கிட்டு நடந்த விஷயத்துக்காக செல்விகிட்டையும் அவங்களோட பையன்கிட்டையும் மன்னிப்பு கேட்பாங்களா? அப்படி இல்லன்னா கொஞ்சம் கூட திருந்தாம அவங்க பண்ணதுதான் சரின்னு மாதிரி எல்லாரையுமே எப்பவும் போல கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்க போறாங்களா? ஒருவேளை அப்படி மட்டும் இருந்தாங்கன்னா இதுக்கு அப்புறமா பாக்கியா அவங்களை எப்படித்தான் ஹேண்டில் பண்ணா நல்லா இருக்கும்னு உங்களோட கருத்துக்கள் என்னன்றத ஞாபகமா கமெண்ட்ல சொல்லிருங்க.